அம்மா, இது நாங்க பிசினஸ்ல வளர்ற நேரம்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா அடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராது. பேரும் கேட்டு போயிடும், எங்க பிசினஸும் முடங்கி போயிடுமா. நாங்க வளர வேண்டிய நேரம் இல்லம்மா. எங்களுக்கு என்ன வயசாம போயிடுச்சு? அதுக்கு குழந்தை வேணும்னா அப்புறமா கூட பெத்துக்கலாம்ல. இப்போ இந்த இந்த கருவை கருவை என்னடா சொல்ல வர? சொல்லு. கருவை கலைக்க போறேன்னு சொல்றியா? அம்மா, அது இல்லம்மா. அதுல என்னம்மா தப்பு? 8 வார கருதானம்மா. போனா திரும்ப பெத்துக்கலாமா? டேய், வாய மூடுடா. என்னடா பேச்சு பேசுற? உருவாகிற உயிர்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? என்ன கவிதா இது? ஐயோ அத்தை, திலீபன் சொன்னாலும் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அத்தை. இவர்தான் அம்மா கிட்ட கேக்குறேன்னு சொன்னாரு. நீங்க பதறவே பதறாதீங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருந்தத நானும் திலீபனும் கேட்டுட்டு தான் இருந்தோம். நிச்சயம் இவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாமா, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். கவிதா தான் உங்ககிட்ட பேச சொன்னா. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்காம செய்வேனாமாண்ணா? அதானே, அவந்திகா மாதிரி எடுத்தேன் கவுத்தன்னு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்கப்பா. எப்படிடா இந்த எண்ணம் உன் மனசுல வந்துச்சு? அப்படி கோடி கோடியா வர பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? கோடி ரூபாய் செலவழிச்சாலும் நீயா ஒரு புள்ளைய உருவாக்க முடியுமா? சொல்லுடா. இங்க பாரு, நம்ம கிட்ட காசு பணத்துக்கெல்லாம் ஒரு குறையுமே இல்ல. இந்த பிசினஸ் பண்ணிதான் நீ வாழணுங்கிற அவசியமும் இல்ல. அதை எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இது நம்ம குடும்பத்தோட வாரிசுடா. இத கலைக்கணும்னு என்ன ஏதாவது இருந்தா அந்த எண்ணத்தை முதல்ல அழிச்சிடு. ஐயோ அம்மா, அந்த எண்ணத்தை நான் அப்பவே அழிச்சிட்டமா மொத்தமா. அப்படிலாம் சத்தியமா செஞ்சிட மாட்டோமா. ஆமா அத்தை, இவர் சொன்னாலும் நான் சம்மதிப்பேன் அத்தை. நீங்க கவலையே படாதீங்க. பாத்தியா அவந்திகா, ஒரு பிரச்சனைனதும் புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளவு வெளிப்படையா பேசுறாங்கன்னு. நீயும் இவங்கள மாதிரி பேசியிருந்தா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டல்ல. வீட்லயும் சிக்கல் வந்திருக்காதுல்ல. ஐயோ ஈஸ்வரி, அவளை ஏன் குறை சொல்ற? அது அவ அறியாம செஞ்ச தப்பு தானே. அதுக்கு அவ வருத்தப்பட்டுட்டா. அதையே நீ ஏன் குத்தி காட்டி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, அடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்காமையா போயிடும்? உனக்கு பெருந்தன்மை அதிகம் உமா. நீ விட்டு கொடுக்காம பேசுவ. ஆனா ஊரெல்லாம் பேசுறத நான் தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்டானத கலைச்ச பாவத்துக்காக மூத்தவளுக்கு அடுத்ததா கருத்தரிக்கல. சின்ன மருமக முழுகாம நிக்கிறா. அக்கா தங்கச்சி 2 பேரும் மொட்டை மரமா நிக்கிறாங்கன்னு என்னோட காதுபடவே பேசுறாங்களே. எனக்கு கேட்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கேட்க கஷ்டமா இருக்குன்னு இத இங்க வந்து சொல்றீங்களா? இல்ல இத கேட்டு கஷ்டப்படட்டும் இங்க வந்து சொல்றீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா ஈஸ்வரி? அம்மா ஈஸ்வரி, இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? எது சரி எது தப்புன்னு அவந்திகாவுக்கு நல்லா தெரியும். தப்பு செஞ்சாலும் அது சொல்லி திருத்தறதுக்கு நான் இருக்கேன். இந்த மாதிரி வார்த்தை எதுவும் எங்க காதுல போட வேண்டாம். நல்ல சத்தமா சொல்லுங்க அத்த, காதுல நல்லா ஏறட்டும். இங்க வந்து வத்தி வைக்கணும்னே அலையுறாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. பத்திரமா போயிட்டு வா. திலீபா, ஒரு நிமிஷம். டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் தீந்து போச்சு. எனக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு போறியா? நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஏமா, அவனே ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். நீயே அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. உனக்காக அவந்திகா என்ன பாடுபடுறா. உன்னை கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே கவனிச்சுக்க போறேன்னு வேற சொல்றா. அதனால அவ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறா. திலீபா, நீ ஏன் வேலையை விட்டு அலையணும்? அவசரமா ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னேல்ல, நீ கிளம்பு.
நீ கிளம்பு திலீபா, நான் வாங்கிட்டு வந்து தரேன். இவங்க சொன்னதுக்காக இல்ல, கவிதாக்காக நான் இதை செய்யறேன். ஓ அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அவந்திகா பாத்துக்குவா. நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா, வரேன். இங்க வா. ஆ? இப்ப பேசுன மாதிரி இதுக்கப்புறம் எப்போது பேசுன அம்மா, 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 please மா, please மா, please மா, தெரியும்ல? பேச மாட்டேம்மா. சரியா, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. வரேன் நீ, bye. வரேன் அத்தை. வரேன் கவிதா. கவிதா, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க இதை எடுத்துட்டு வரேன்க்கா. அத்தை, பணம் கொடுங்க அத்தை, நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன். ஆ இதுல இருக்க எல்லா மாத்திரையும் தானே? இந்த 2000 இருக்கு. சரிங்க அத்தை. அவந்திகா கார்ல போமா. இல்ல அத்தை, பரவாயில்ல, பக்கத்துல தானே மெடிக்கல் ஷாப், நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரிக்கா. கவிதா ஜூஸ் இருக்குமா? வா, கிளாஸ்ல ஊத்தி தரேன். வா. இசை, இசை, இசை. அப்பா, ஏமா நீ ஆட்டோ எடுத்துட்டு போன? சொல்லிட்டு போயிருக்கலாமே இசை. ஏன்பா நீங்க கரெக்ட் டைம்க்கு எந்திரிச்சீங்க? நீங்க மதியம் 2 மணி நேரம் தூங்குறீங்க. அந்த 2 மணி நேரம் ஆட்டோ சும்மா தானே நிக்குது. அதான் நான் எடுத்துட்டு போனேன். பாருங்கப்பா, 3 சவாரி கிடைச்சது. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். இந்தாங்க 200 ரூபாய் வருமானம். ஏண்டா, அப்பா தான் உழைக்கிறேனே, படிப்புக்கும் உடுப்புக்கும் குறையெல்லாம் பார்த்துக்கிறேனே, அப்புறம் எதுக்கு நீ ஆட்டோ ஓட்டணும்? அதுவும் இல்லாம சென்னை முன்ன பின்ன தெரியாத ஊரு, எந்த இடம் ஏதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இங்க பார், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. அப்பா, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு நீங்களே சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்ப நீங்களே இப்படி பயப்படலாமா? முன்ன பின்ன தெரியாத ஊரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஊரை சுத்தி பாக்குறேன், அதுவும் வருமானத்தோட சுத்தி பாக்குறேன், அவ்வளவுதான். என்கிட்ட பெர்மிட் இருக்கு. ஆட்டோ 2 மணி நேரம் சும்மா தான் நிக்குது. நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சா என்னப்பா தப்பு? என்னங்க பணத்தை பிடிங்க. இல்லம்மா, பணத்தை அம்மா தாத்தா பாட்டி போட்டோ கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சரிப்பா. இந்தாங்கப்பா. கொண்டு போய் அலமாரில வைமா. நீங்க இன்னும் டீ குடிக்கல? இல்ல. நான் போய் கட்டன் சாயா போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா, இன்னைக்கு நைட்டு நானே சமைச்சிடுவேன். நீங்க அவசர அவசரமா வந்து சமைக்க வேணாம். அதெல்லாம் சரி, நீ அனிமேஷன் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தோம், அந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் ஓடி ஓடி செஞ்சிட்டு இருக்க நீ. இல்லப்பா, நான் அதையும் பார்த்துட்டேன். ஒரு 4-5 இடம் விசாரிச்சுட்டேன். ஒரு இன்ஸ்டிடியூட் பெஸ்டா இருக்கு. ஆனா இந்த ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. படிப்புக்கு செலவு பண்றது தப்பே இல்லை இசைப்பிரியா. நல்ல நிறுவனம், நல்ல படிப்பு சொல்லி தராங்கன்னா
நியாயமா என்ன ஃபீஸா இருந்தாலும் கட்டிடலாம். சரி, என்னைக்கு சேரணும்னு சொல்லு. அப்பா நான் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன். நாளைக்கே கூட ஃபீஸ் கட்டி சேர்ந்துடலாம்ப்பா. புது பேட்ச் ஆரம்பிக்கிறாங்களாம். நல்லதுமா. அப்ப நான் இன்னைக்கே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்பா, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேனோ? டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? இல்லப்பா, தம்பி இப்பதான் பாலிடெக்னிக் சேர்ந்திருக்கான். அவனுக்கும் ஃபீஸ் கட்டணும். அடுத்த வருஷம் தங்கச்சி காலேஜ்ல சேர்ந்துருவா. அவளுக்கும் பணம் ரெடி பண்ணணும். இதுல நான் வேற உங்களுக்கு வீண் செலவு வைக்கிறேன்ல. ஏமா, படிப்பு விஷயத்துக்கு செலவு பண்றது செலவுன்னு பாக்குறதா? அது உங்க எதிர்காலத்துக்கு டெபாசிட் மாதிரி. அத பத்தி உனக்கு என்ன கவலை? உன்னை படிக்க வைக்க வேண்டியது அப்பாவோட கடமை. அதை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் வேணா பார்ட் டைம்ல வேலைக்கு போயிட்டு அனிமேஷன் படிக்கவா? இதோ பாருமா, இந்த அப்பா இருக்கிற வரைக்கும் உன் படிப்புக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அனிமேஷன் மட்டும் இல்ல, MBA படிக்கிறதுனாலும் படி, நான் இருக்கேன். பணத்தை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அப்பா, நான் மொத்த பையனா பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருப்பேனோ? இப்படிலாம் தப்பா பேசாதம்மா. நம்ம வீட்டுல எப்ப ஆண் பெண்ணு நீ வேறுபாடு பார்த்திருக்கோம்? எனக்கு நீயும் ஒண்ணுதான், கதிர்காமனும் இசைக்கோயிலும் ஒண்ணுதான். இத பார், சமைக்கிறதா இருந்தாலும் கதிர்காமனும் சமைக்கணும், தற்காப்புன்னு வந்துட்டா இசைக்கோயிலும் கராத்தே கத்துக்கணும்னு சொல்லி சொல்லி தானே வளர்த்திருக்கேன். இந்த நேரத்தில் நீ இப்படி பேசுறியம்மா? தேங்க்ஸ்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறும் பாடத்தை மட்டும்தான் படிக்கிறாங்க. ஆனா நான் நிறைய படிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. நான் நல்ல மனுஷியா இருக்க போறேன்னு சொன்னா அவங்க சிரிப்பாங்க. ஆனா எனக்கு பெருமையா தான் இருக்கும். எங்க அப்பா எங்களை படிக்க மட்டும் விடாம நல்ல மனுஷங்களா வளர்க்குறாங்கன்னு எனக்கு கர்வமா இருக்கும்பா. உங்களை நினைச்சு இதே கர்வம் எனக்கு வரணுமா? நீ என்ன வேணா படி, எங்க வேணா வேலை பார். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் எந்த நாளும் விடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்கப்பா. இந்தம்மா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? மெட்ராஸ்ல எல்லாரும் தப்பு தப்பா வண்டி ஓட்டுறாங்கப்பா. ஆமாமா, பெரிய ஊர் இல்லையா? அதான் தப்பு பண்றவங்க எண்ணிக்கை கூட அதிகமா இருக்கும். இந்த வில்லிவாக்கம் கிட்ட 100 அடி ரோட் கிட்ட போயிட்டு இருந்தேன்பா. திடீர்னு லெஃப்ட்ல இருந்து ஒரு கார்காரன் குறுக்க வந்துட்டான். இண்டிகேட்டர் போடல, ஒண்ணும் போடல. நான் பிரேக் போட்டு வந்து இடிச்சிட்டான். தோ அங்க பாருங்க, ரைட் சைடுல டேமேஜ் ஆயிருக்கு. ஆமா, பரவாயில்ல விடுமா, டிங்கரிங் கூட சரி பண்ணிக்கலாம். ஆமா, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அந்த ஆளு தான் காதுல போன் வச்சுக்கிட்டு தலைய சாச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்தான். நான் தான் காரணம்னு சண்டை வேற போடுறான்பா. அவனை நீ சும்மா விட்ட? விடுவேனாப்பா? போலீஸ் வந்து யார் மேல தப்புன்னு முடிவு பண்ணட்டும்னு சொல்லி போலீஸ்க்கு போன் டயல் பண்ண போனேன். உடனே சாரி மேடம்னு கால்ல விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான். ஏன்பா, இவங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடா கோவம் வருதோ அவ்வளவு ஸ்பீடா பயமும் வந்துருதுப்பா. அதாம உண்மையான தைரியத்துக்கும் போலியான தைரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம கிட்ட தப்பு இல்லைன்னா கடைசி வரைக்கும் தலை நிமிர்ந்து கர்வமா நிக்கலாம். சரி, அப்புறம் அவனை என்ன பண்ண? என்னத்த செய்யறது, மன்னிச்சு விட்டுட்டேன்பா. பரவாயில்லம்மா. என்னம்மா இது? அப்பா, இது நம்ம ஆட்டோக்குள்ளதான் கடந்தது. அப்பா, கடைசியா நம்ம ஆட்டோல ஒரு பொண்ணு ஏறினாப்பா. ரொம்ப திமிரா பேசினா அவளோட பணமா தான் இருக்கணும். ஏமா, கன்ஃபார்மா தெரியுமா? நிச்சயமா அவளோட பணமா தான்ப்பா இருக்கணும். பணக்காரின்னு பேச்சுலயே தெரிஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல வேற யாரையோ டிஸ்சார்ஜ் பண்ண வெயிட் பண்றாங்க, வேகமா போ வேகமா போன்னு சொல்லிட்டே இருந்தா. அட பாவமே, இந்த பணம் டிஸ்சார்ஜ் பண்ண எடுத்துட்டு போற பணம்னா இது ரொம்ப அவசியமான பணமா அவங்களுக்கு. அம்மா, உடனே ஹாஸ்பிட்டல் போய் இந்த பணத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சு வந்துருமா? சரிப்பா, கொடுங்க. கொடுமா. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தெரியும், பக்கத்துல தான் இருக்கு, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா, ஒருவேளை டிஸ்சார்ஜ் பண்ணி போயிருந்தா என்ன பண்ணுவ? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அந்த டைம்ல டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட் யாருன்னு அவங்க அட்ரஸ கேட்டு கண்டுபிடிச்சு வீட்லயே கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? கவனமா பண்ணணுமா. நம்ம வண்டியில ஏற கஸ்டமரோட உடமைக்கு கூட நம்ம தான் பொறுப்பு. அது எப்பவும் மனசுல வச்சுக்கோமா. நிச்சயமாப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்துமா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன? ஆமா, நீ அவந்திகா தானே? ஆமா, நீங்க? நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே.
உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் உண்டாகாம இருக்கியாமே? உனக்கு ஏதாவது வியாதி இருக்கா? இங்க பாருங்க, எனக்கு எந்த வியாதியும் இல்ல. நான் என் ஓரகத்திக்கு மருந்து வாங்க வந்திருக்கேன். இதையும் அதையும் சேர்த்து முடிச்சு போடாதீங்க. அதுக்கு இல்லம்மா, அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்க, இன்னும் ஏதோ விசேஷமான செய்தி வரலையேன்னு கேட்டேன். அதுக்கு போய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலையை போய் பாருங்க. என்ன சார் கரெக்டா பேசுனேனா? ஐயோ சூப்பரா நடிச்சீங்க. முதல்ல கை கொடுங்க. இன்னும் அவளுக்கு அடுத்தடுத்த ஆளு செட் பண்ணிருக்கேன். ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் பணத்தை வாங்கிக்கலாம். என்ன அது வரைக்கும் நீ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. நான் வரேன். போ போ போ. மொட்டையா வாயா. இந்தா அவ உள்ளதான் இருக்கா. மருந்து வாங்குற மாதிரி போய் நல்ல வெறுப்பேத்து. இத பாரு நல்ல வெறுப்பேத்து. ஓகே சார். போ போ. தம்பி இந்த மருந்து இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏம்மா நீ கிருஷ்ணன் சாரோட மருமக தானே? ஆமா, நீங்க யாரு? அட என்னம்மா என்ன போய் நீங்க யாருன்ற? நான் அடிக்கடி கிருஷ்ணன் சாரை பார்க்க வருவேனே. நான் கிருஷ்ணன் சாருக்கு தெரிஞ்சவன்தாம்மா. எனக்கு ஞாபகம் இல்லையே. அதனால என்னம்மா, எனக்கு உங்களை நல்ல அடையாளம் தெரியுதே. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அட என்னம்மா, கல்யாணமானவங்களை பார்த்தா அடுத்து எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு தான் கேட்பாங்க. அதை தான் நானும் கேட்டேன். எத்தனை குழந்தைங்க? இன்னும் எனக்கு குழந்தை இல்ல. இல்லையே, நான் கிருஷ்ண சாருக்கு நடுவில் ஃபோன் பண்ணப்போ அவரு மருமக உண்டாயிருக்கிறதெல்லாம் சொன்னாரு. ஐயோ இவன் பேசுறது கேட்டாலே பெர்ஃபார்மன்ஸ்னு பின்னும் போல் இருக்கு. சூப்பர் சூப்பர். அது என்னோட ஓரகத்தி, என் புருஷனோட தம்பி பொண்டாட்டி. அதாவது உன் கூட பிறந்த தங்கச்சி பூமிகாவா? இல்லைங்க, இவ அவளுக்கு அடுத்தவ. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. மூத்த மருமக நீ உண்டாகல, ரெண்டாவது மருமக உன் தங்கச்சியும் உண்டாகல, அடுத்த மருமக தான் உண்டாயிருக்காளா? ஏம்மா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. புள்ள பொறுப்புன்றது காலாகாலத்துல நடக்க வேண்டியது. இப்ப பாரு, உன்னை விட இளையவ உண்டாயிட்டால, நீ உண்டாகலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? முதல்ல நீயும் உன் புருஷனும் போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சும்மா இல்லம்மா, இப்படியே விட்டாக்கா கடைசி வரைக்கும் புள்ளையே இல்லாம போயிடும். அப்புறம் நீ புகுந்த வீட்டுல செல்லா காசாதான் நிப்ப. புள்ள இல்லாத மருமகளை யார் வீட்டுல வச்சுப்பாங்க சொல்லு? சட்டு புட்டுன்னு துரத்தி விட்டுட்டு புள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. இங்க பாருங்க, நீங்க என் மாமாவோட ஃப்ரெண்டுன்றதையே இன்னும் என்னால நம்ப முடியல. ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாம இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரெடியா? ரெடிங்க. இந்தாங்க. தலிமா. என்ன மருமகளே அவந்திகா, நல்லா இருக்கியா? என்னது மருமகளா? நீங்க யாரு? என்ன தெரியலையா? நான் உனக்கு அத்தை முறை. நீ மறந்துட்டீங்களா? அண்ணியா? நான் உங்கள பார்த்ததே இல்லையே. நீ யாரு? நான் இவங்களோட மருமக. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நம்ம சாதி சனத்தோட பழகினாதானே ஞாபகம் இருக்க போகுது. சரி சரி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுமா. பாத்தியா, இப்படி இருக்காதன்னு சொன்னதுக்கே மூஞ்சி முறிச்சிட்டு போறியே. என்னதான் அவசரமான வேலையா இருந்தாலும் சொந்தக்காரங்க கிட்ட 2 வார்த்தை நின்னு பேசினா குடியா முழுகி போயிரும். நின்னு பேசிட்டு போமா. இப்ப என்ன பேசணும்? என்னத்த பேச போறோம்? ஆமா, நீ இப்ப எத்தனாவது மாசம்? எத்தனாவது மாசமா? ஆமாம்மா, நீதானே இப்ப கர்ப்பமா இருக்க. ஐயோ, அது ஓரகத்தி. அட கொடுமையே. ஓரகத்தின்னு உனக்கு இளையவ தானே? நீ மூத்தவ. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீ உண்டாயிருக்கதா நடராஜ் சொன்னானே. ஐயோ, அது எப்போ கலைஞ்சு போச்சு. போதுமா? அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. அடுத்து உடனே ஒரு டாக்டரை பார்த்து உன் உடம்புக்கு என்னன்னு செக் பண்ணிக்கணும். ஏற்கனவே நீ உண்டாயிருக்கேன்னா நடராஜ் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தானே அர்த்தம். உன் உடம்புல தான் ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம்.